தமிழை வளர்க்குறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? மாணவர்களிடையே நிறைய நல்ல புத்தகங்களினுடைய தலைப்புகளை கொடுத்து பேச சொல்லலாம். கட்டாயமாக இணையத்திலையும் வலைதளத்திலையும் தமிழ் மொழியோட ஆதிக்கத்தை கொண்டு வரணும். குழந்தைகளுக்கு முதலில் ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் வார்த்தைகளை கற்றுத்தர வேண்டும். இன்னும் தமிழ் கல்லூரிகள் வரணும். என்னென்ன உணவு பண்டங்கள் எல்லாத்துக்குமே தமிழ்லேயே சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு இது பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க அந்த வேர்ட் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அரசு வேலைகளில் வருபவர்கள் தமிழ் மொழியில் கையெழுத்திட வேண்டும். குழந்தைங்களுக்கும் தினமும் 5 சொற்கள் தமிழ்ல சொல்லி கொடுக்கறது இன்னும் நம்ம வர ஜெனரேஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெருக்களுக்கு கூட தமிழ் பெயர்கள் தான் இருக்க வேண்டும். தமிழில் இளைஞர்களுக்கு பெயர் அமைய வேண்டும். தமிழ் எழுத்துக்களை தெரியாத காரணத்தால் அவர்கள் உயர்படிப்பில் படிக்கும் பொழுது பிழையின்றி படிக்கவும் எழுதவும் தெரியவில்லை. பல்வேறு ஊர்களிலும் இலக்கிய அமைப்புகள், முத்தமிழ் மன்றங்கள் வளர்க்க வேண்டும். இதெல்லாம் செய்தால் மேலும் மேலும் தமிழ் நிலைத்திருக்கும். உரையாடல் நம்ம வெளியில பேசும்பொழுதும் நம்ம குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுதும் தமிழை பற்றி நம்ம அதிகமாக பேசணும். திரைப்படங்களில் தமிழ் பெயர் கண்டிப்பாக வைக்கணும்னு ஒரு வெளியிட்டாங்கன்னா அந்த அளவு ஒரு தமிழ் வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். எழுதுகிற அட்ரஸுங்கிறது இங்கிலீஷ் எழுதிட்டு இருக்கோம் எல்லாருமே. நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்னா அதை தமிழில் எழுதணும். அந்த முகவரியை தமிழில் இன்டர்வியூஸ் நம்ம வச்சாங்கன்னா தமிழில் உள்ள பீப்புள்ஸுக்கும் நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். தமிழ் செய்தித்தாளை நிறைய வாசிக்கணும். தமிழ் புத்தகங்களை நிறைய படிக்கணும். பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அப்பாவின் பெயரை முதல் எழுத்தை போட ஆரம்பித்தாலே தமிழ் வளர்ந்து விடும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் பெங்களூர் சைட் பக்கத்தில் இருக்கோம். இங்கே தமிழ் ஆசிரியர்கள் கொஞ்சம் நிறைய போட்டாவே இங்கே தமிழ் கொஞ்சம் வளர்ப்பு மேம்படுத்தலாம். தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழகத்திலே பாடப்பட்டு வருகிறது. அதை போலவே சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய இன்னொரு பாடல், தமிழர்களின் ஒற்றுமை உணர்வை, உடன்பிறப்பு உணர்வை, சமத்துவ உணர்வை உறுதிப்படுத்தக்கூடிய இன்னொரு பாடல், ஒரு சமத்துவ பாடலாக தமிழக பள்ளிகளில் ஒலிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது.